ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த கார்த்திகை மாத புண்ணிய மாதத்தில் ஐயப்பனை நினைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. நமக்கு பெரும் பயனாக கருதுகிறோம். அந்த வகையில் இன்று பந்தள மன்னன் என்னும் ராஜா வெகு நாட்களாக அவருக்கு குழந்தை இல்லாமை இருந்து மணிகண்டனை ஐயப்பனை தத்தெடுத்து மணிகண்டன் என்ற பெயரிட்டு வளர்த்து வருகிறான். இந்த ஐயப்பன் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷியை வதம் செய்வதற்காக ஏற்பட்ட அவதாரம். அந்த மகிஷியை வதம் செய்ய வேண்டும் என்பதால் தான் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவை பார்த்து பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து மோகினி அவதாரமாக உள்ள மகாவிஷ்ணுவும் சேர்ந்து ஒரு குழந்தையாக வந்ததன் நோக்கம், ஹரிஹரன் இவர் வந்ததின் நோக்கம் மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷியை வதம் செய்வதற்காக. வதம் செய்து சபரிமலையில் ஐயப்பன் தியானம் செய்கிறான் என்று புண்ணிய சரித்திரம். மற்றொரு சரித்திரம் நாளை பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.